Hello traders, welcome to Trading School Tamil. ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். என்னப்பா ஆச்சு, ரொம்ப நாளா ஆளையே காணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் வீக் ஃபுல்லா நான் வந்து ஊர்லயே இல்லை. இந்த வீக் பாதி வந்து கொஞ்சம் கோல்டு அது இதுன்னு அப்படியே போயிருச்சு ட்ராவல் பண்ணதுனால. ஸோ இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா Thursday June 18, ஓகேவா? டைம் வந்து 2:07 PM ஆகுது. என்ன ப்ரோ, இன்னைக்கு என்ன மாடல் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? என்ன எதை பத்தி நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம்னா, ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க, டைட்டில்லையும் பார்த்துருப்பீங்க, ஓகேவா? ஒரு பக்காவான என்ட்ரி மாடல் பத்தி தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு என்ட்ரி மாடல்லாம் நான் சொல்ல போறது இல்ல. ஒரே என்ட்ரி மாடல் தான். அதை இன்னும் எந்தெந்த மாதிரி எடுத்தா ப்ரிசைஸா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா Thursday, அதாவது இன்னைக்கு தான், ஓகேவா? ஏயுடி யூஎஸ்டில இந்த மாதிரி ஒரு என்ட்ரி ப்ராப்பரா கிடைச்சிருந்துச்சு, ஓகேவா? நம்ம கம்யூனிட்டிலையும் வந்து எல்லாருமே எடுத்திருக்காங்க டிஸ்கார்ட்ல, ஓகேவா? உங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம டிஸ்கார்ட்ல ஃப்ரீ ஜாயின் பண்ணணும். இது இது பெய்ட் டிஸ்கார்ட் தான், ஃப்ரீ கிடையாது, ஓகேவா? நம்ம கோர்ஸ் மென்டர்ஷிப் யார் ஜாயின் பண்ணாலுமே அவங்களுக்கு டிஸ்கார்டோட லைஃப் டைம் ஆக்சஸ் எப்பயுமே இருக்கும். ஏகப்பட்ட சார்ட்ஸ், ஏகப்பட்ட ட்ரேடிங் நாலேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும், ஓகேவா? ரொம்ப நாள் ஆச்சு கண்டென்ட் ரெடி பண்ணி. இப்போ திடீர்னு வந்து கண்டென்ட் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் தெரியல. ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும் போது ஒரு ஒரு ஜர்க் இருக்கும்ல, அந்த மாதிரி திரும்ப இருக்கு, ஒரு கேப் விட்டு எடுக்குது, ஓகேவா? ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம என்னென்ன பார்க்க போறோம்ட்டு ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி யாருக்காச்சும் நம்மளோட மென்டார்ஷிப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு இது மாதிரி கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கண்டென்ட் குள்ள போயிடலாம். என்ட்ரி மாடல் தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு அப்டேட், என்னென்ன மாதிரி நம்ம கோர்ஸ் போயிட்டு இருக்கு, என்னென்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம். நான் அது இல்லாம லாஸ்ட் ஒரு ஒரு 3-4 வீக்கா வந்து நம்மளோட ஆன்லைன் கோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது லைவ் வெபினாருக்கு பிஸி ஆயிட்டேன், ஓகேவா? அதனால என்னால ப்ராப்பரா உங்களை வந்து பார்க்க முடியல யூடியூப்ல. ஸோ இதுதான் கைஸ். டே 1 வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு, நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல என்னென்னலாம் பார்ப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஹையர் ரைஸ் அண்ட் ஹையர் லோஸ், லோயர் ரைஸ் அண்ட் லோவர் லோஸ். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா பிகினரும் நம்ம கிட்ட நிறைய பேர் வராங்க, ஓகேவா? லாஸ்ட் பேட்ச்ல கூட பிகினர்ஸ் தான் நான் 2 பேர் எடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் லைவ்ல, ஓகேவா? புல்லிஷ் பேரிஷ் ஸ்ட்ரக்சர், மேஜர் ஸ்விங்ஸ் அண்ட் ரைஸ் லோஸ், இன்டர்னல் விசஸ் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் அவுட் அண்ட் மேனிபுலேஷன், ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆர் ரிவர்சல். இது வந்து பாத்தீங்கன்னா டே 1 வந்து கொஞ்சம் மிதமா இருக்கும், ஓகேவா? இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் எதுவுமே இருக்காது. இதுல கஷ்டமே வந்து கொஞ்சம் பேர்டனா தெரியுது வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஜர் ரைஸ் அண்ட் மேஜர் லோஸ், இன்டர்னல் விசஸ் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், இதுல தான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மற்ற எல்லாமே ஈஸி தான். இது வந்து பாத்தீங்கன்னா டே 2, ஓகேவா? டே 2ல என்ன ப்ரோ நீங்க சொல்லி தருவீங்கன்னு கேட்டீங்கன்னா, லிக்விடிட்டினா என்ன, பிஎஸ்எல்எஸ்எல்னா என்ன, ஈக்குவலைஸ் அண்ட் ஈக்குவலோ, ஸ்டாப் லாஸ் அண்ட் எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, அது பர்டிகுலரா எந்த இடத்துல நடக்கும், லிக்விடிட்டி கிராப்னா என்ன, ஸ்வீப்னா என்ன, இன்டியூஸ்மெண்ட் அண்ட் ட்ராப் என்ட்ரிஸ். இன்டியூஸ்மெண்ட்னா என்ன, அந்த இன்டியூஸ்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு ட்ராப் என்ட்ரி நடக்கும், அந்த ட்ராப் என்ட்ரி எப்படி நடக்குது. அப்புறம் இன்டர்னல் விசஸ் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. இங்க நீங்க பார்த்திருப்பீங்களா, இன்டர்னல் விசஸ் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்த்திருப்பீங்க. இந்த ஸ்ட்ரக்சரும் இந்த இன்டர்னல் விசஸ் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியும் பைண்ட் ஆகும். இது தெரிஞ்சா மட்டும்தான் இங்க போக முடியும். அதனாலதான் நான் இது கஷ்டம்ன்ற மாதிரி லைட்டா சொன்னேன். இது கஷ்டம் இல்ல, புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. இது புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம், இன்டர்னல் விசஸ் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி, ஓகேவா? ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சரோட ஐஸ் அண்ட் லோஸ்ல தான் என்ன இருக்கு போகுது, லிக்விடிட்டி இருக்கு போகுது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஐஆர்எல் டு இஆர்எல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ரைட். செஷன் லிக்விடிட்டி மூவ்மெண்ட்ஸ், அதாவது ஏஷியா, லண்டன், நியூயார்க், ஏஎம், பிஎம், அந்த மாதிரி செஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த செஷன்ஸோட லிக்விடிட்டிஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு, அது எப்படி நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுன்றத பத்தி பார்ப்போம். 9வது ஸ்மார்ட் மணி மேனிபுலேஷன் ஜோன். அதாவது ஸ்மார்ட் மணிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் மேனிபுலேஷன் ஜோன் ஒன்று இருக்கும், ஓகேவா? அவங்க அந்த பர்டிகுலர் ஜோன்ல வந்து ஒரு மேனிபுலேட் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் செல்லுன்னு யோசிக்க வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க இருந்து ஷூட் அப் ஆவாங்க, ஓகேவா? அதுதான் வந்து ஸ்மார்ட் மணி மேனிபுலேஷன் ஜோன். லிக்விடிட்டி பேஸ்ட் ட்ரேட் எக்ஸிகியூஷன், அதாவது ஒரு லிக்விடிட்டி அந்த இடத்துல ஸ்வீப் ஆயிருச்சு அப்படின்னா அதை வச்சு மட்டும் எப்படி நம்ம ஒரு ட்ரேடை கன்ஃபார்ம் பண்றது, ஓகேவா? லெட்ஸே வந்து
இந்த மாதிரி மார்க்கெட் ஒரு செல் சைடில் இப்படி வந்துட்டே இருக்கு. டக்குன்னு இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி, அதாவது இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும்போது இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இதுவுமே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ சடனா மார்க்கெட் இதை பிரேக் பண்ணும்போது, இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்லாம இது என்னன்னு சொல்லலாம், ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லணும். ஏன்னா இது எப்போ வரைக்கும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா இதோட ஹெட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் தான் இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஒன்ஸ் ஹெட்டை பிரேக் ஆயிருச்சுன்னா இது என்னது, லிக்விடிட்டி ஸ்வீப். இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்த உடனே நம்ம இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இதுக்குள்ள சம் பேராமீட்டர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி போடலாம். ஸோ இந்த மாதிரியும் டைப் இருக்கு. இதுக்குள்ள பாடி வைக்குதா விக்கு வைக்குதா, இல்ல இங்க பாடி வைக்குதா விக்கு வைக்குதா, ஸோ இந்த மாதிரி கேண்டில் கன்ஃபர்மேஷனும் நமக்கு தேவை. வெறும் இதை மட்டுமே வச்சு நம்ம என்ட்ரி போட்டுற முடியாது. ஓகேவா, ரைட். இப்போ டே 2ல இந்த 10 டாபிக் பார்க்க போறோம். டே 3ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்டு வேல்யூபிள் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டே 3லயும் டே 2லயும் தான் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டே 4. ஓகேவா. ஸோ டே 3 இன்ட்ரடக்ஷன் ஆஃப் குவார்டர்லி தேரி. குவார்டர்லி தேரினா என்ன, அப்புறம் Q1 Q2 Q3 Q4னா என்ன. குவார்டர்லி தேரியா நம்ம அதை குவார்டர் தேரினா உங்களுக்கு தெரியும், 4ஆ பிரிக்கிறோம். 4 குவார்டரா ஒரு டேவை 4ஆ பிரிச்சுட்டு பர்டிகுலர் விண்டோஸ்ல மட்டும் நம்ம என்ட்ரி இருக்குதான்னு பார்க்க போறோம். ஓவராலா மொத்த நாளையும் வச்சு என்ட்ரி பார்க்காம, அதாவது ஃபர்ஸ்ட்லாம் எப்படி இருக்கும், நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன ப்ரோ நீங்க உங்களோட கோர்ஸ்லயே இருக்கீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் அதை நான் அதுவும் ட்ரேடிங்கும் நான் கம்பைன் பண்ணி தான் சொல்றேன். ஓகேவா. இப்போ இந்த என்ட்ரி நான் எடுக்கிறேன். இந்த என்ட்ரி நான் எதை வச்சு எடுத்தேன், இன்னைக்கு டேவோட அதாவது ப்ரீவியஸோட குவார்டர்ஸை வச்சு அதுல இருக்கிற லிக்விடிட்டி ஸ்வீப் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸை மட்டும் வச்சு ஒரு இன்டியூஸ்மெண்ட் பார்த்து என்ட்ரி போட்டேன். இது வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே வச்சு நம்ம ஒரு என்ட்ரி போடுறோம். பட் இதுக்கு முன்னாடி எல்லாம் மார்க்கெட்ல என்ட்ரி போடணும்னா நீங்க ஆனஸ்டா பதில் சொல்லணும். ஓகேவா. இதுக்கு முன்னாடி என்ட்ரி போடணும்னா ப்ரீவியஸ் டேவுக்கு முன்னாடி டேக்குல இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணணும், லைன் டிரா பண்ணி ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணி அங்க இருந்து ஒரு சப்போர்ட்டை தூக்கிட்டு வந்து கீழே இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை தூக்கிட்டு வந்து அப்படி பண்ணணும். பட் இந்த என்ட்ரி எப்படி எடுத்தோம், இன்னைக்கு டேலியே அதாவது இன்னைக்கு தொடங்கின நாள்ல இருந்தே ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி இங்கே என்ட்ரி போடுறோம். அப்போ ப்ரீவியஸ் டேட்டா முக்கியம் தான். ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி என்ட்ரி போட்டோம் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி அந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர், அதாவது இங்க பாருங்க, இதுதான் வந்து நேத்து லைவ் கிளாஸ் எடுத்ததேன், அது இன்னும் டெலீட் பண்ணாம இருக்கு. ஓகேவா. டே வந்து 3யோட லைவ் கிளாஸ் குவார்டர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு கிளாஸை சொல்லி கொடுக்க போறோம். இதுதான் குவார்டர். ஓகேவா. இது வந்து நேற்று வெட்னஸ்டேன்றதுனால வெட்னஸ்டேன்னு போட்டுருக்கோம். ஓகேவா. ஏஎம்டி மாடல், எக்ஸ்ஏஎம்டி மாடல், இப்படிதான் குவார்டர்ஸை பிரிக்கணும் ஆக்சுவலி. ஓகேவா. Q1 Q2 Q3 Q4, Q1 Q2 Q3 Q4. ஏஎம்டிஎக்ஸ் அக்குமுலேஷன் மேனிபுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ், இது வந்து எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா அது இங்கேயே காமிக்கிறேன். இதோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குவார்டர்லி தேரினா என்ன, Q1 Q2 Q3 Q4னா என்ன, மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் சைக்கிள், இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் சைக்கிள். ஒரு டைமும் மார்க்கெட் எப்படி எக்ஸ்பான்ஷன் ஆகும், ரெண்டு விதமா தான் மார்க்கெட் சைக்கிள் எக்ஸ்பான்ஷனே ஆகும். ஓகேவா. ஒன்னு ஏஎம்டிஎக்ஸ் அக்குமுலேஷன் மேனிபுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிட்டு ஒன்னு கண்டினியூஷன் ஆகலாம் ஆர் ரிவர்சல் ஆகலாம். ஓகேவா. இது வந்து கண்டினியூஷன், இது வந்து ரிவர்சல். அதனால தான் நான் செப்பரேட்டா போட்டிருக்கேன் ரெண்டுத்தையுமே. ஓகேவா. ரைட்டு. இல்ல வேற எப்படி இதுவாகலாம், எக்ஸ்ஏஎம்டிஎக்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு 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 ஏதோ ஒரு டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவலைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸை ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேனிபுலேஷன் ஜோன்ல வந்து ஒரு மேனிபுலேஷனையும் நடந்துட்டு, அதுவும் அந்த மேனிபுலேஷன் எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாத்தீங்கன்னா அதோட மேனிபுலேஷன் டெரிட்டரிக்குள்ள தான் நடக்கும். இந்த 2 ஜோன்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் மேனிபுலேஷன் நடக்கும். ஓகேவா. நடந்துட்டு அங்க இருந்து மார்க்கெட் ஷூட் அப் ஆகி ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு மார்க்கெட் போக போகுது. ஓகேவா. இது எக்ஸ்ஏஎம்டிஎக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு விஷயம் தான் நடக்கும், ஏஎம்டிஎக்ஸ் எக்ஸ்ஏஎம்டிஎக்ஸ். இதுதான் வந்து மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் சைக்கிள்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. இதுல டைம் அண்ட் ப்ரைஸை வச்சு மார்க்கெட்ல எப்படி டெலிவரி பண்றது, அதாவது கீழே இருக்க டைமையும் ப்ரைஸும் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்றதையும் பார்ப்போம். அக்குமுலேஷன் மேனிபுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், இது மூணுத்தை பத்தியுமே பார்ப்போம். அதாவது இந்த ஜோன்ல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அக்குமுலேட் ஆகி ஒரு மேனிபுலேட் ஆகி ஒரு டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு மார்க்கெட் போயிருக்கு. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. அக்குமுலேஷன் ஆகி மேனிபுலேஷன் ஆகி டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கு. அப்படியே இங்க வாங்க, இன்னைக்கு நேத்து நடத்தினது அது கிளாஸ்ல லைவ் கிளாஸ்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்தினது, இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்றத கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம். லுக்,
இந்த இடத்துல ஒரு அக்கமுலேட் ஆகி அதை மேனிப்புலேட் பண்ணி மார்க்கெட் அங்கிருந்து இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. நல்லா பாத்தீங்கன்னா இதுவும் நேத்து நடத்துனதும் அப்படியே டெக்ஸ்ட் புக் மாதிரி வந்திருக்கா. நேத்து இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் நடத்துனது என்னன்னு, ஒரு அக்குமுலேட் ஆகும், ஒரு மேனிப்புலேட் ஆகி மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு. இது நல்லா பாத்துக்கோங்க. அப்படியே சேமா இங்க வாங்கலாம், இங்க வாங்கலாம், அப்படியே வாங்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு அக்குமுலேட் ஆகி, ஒரு மேனிப்புலேட் ஆகி, ஒரு டிஸ்ட்ரிபியூட் ஆகி, ஒரு ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு மார்க்கெட் போயிடுச்சு. நேத்து நடத்துனதை மட்டுமே வச்சு இன்னைக்கு என்ட்ரி போட்டிருந்தாங்கன்னா சேம் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் எடுத்திருந்தா ஒரு $97. ஓகேவா? ஒரு அக்கௌண்ட் எல்லாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா நம்ம மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் மாடல். அக்கௌண்ட் கிளியர் பண்றதுக்கு எல்லாமே. ஓகேவா? என்ன ப்ரோ என்ட்ரி மாடல் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு உங்க கோர்ஸ் பத்தி பேசுறீங்கன்னு கேட்காதீங்க. இதை நான் முடிச்சுட்டு அதுக்குள்ள வர. ஓகேவா? ஏஎம்டி மாடலோட டீப் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் யூசிங் ஏஎம்டி, அதாவது வெறும் ஏஎம்டி மட்டும் வச்சு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நம்மளால ஃபைன் பண்ண முடியும். அப்ப ரியல் மார்க்கெட் எக்ஸாம்பிள் இது வந்து எதில் பார்ப்போம்? டே 3ல வந்து நம்ம முழுக்க முழுக்க மொத்தமா உட்காந்து பார்க்க போறோம். ஓகேவா? அப்போ டே 1, டே 2, டே 3 முடிஞ்சா டே 4 என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கிளாஸ், ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ். ஓகேவா? சும்மா இல்லைங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லிட்ரலி ஒரு A+ செட்டப் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? என்ட்ரி கன்ஃபர்மேஷன் ப்ராசஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் என்ட்ரி, அதாவது அந்த ஏஎம்டி மாடல் வச்சு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணி அதுல என்ட்ரி போடலாம். லிக்விடிட்டி ஸ்வீப் என்ட்ரி, நான் சொன்னேன் பாத்தீங்களா, இப்படி மார்க்கெட் வந்துட்டே இருக்கும், அதுல வந்துட்டே shit, இப்படி வந்துட்டே இருக்கும், அதோட லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனதை வச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுத்து இந்த இடத்துல சம் பேராமீட்டர்ஸ் பார்க்கணும். வெறும் இது மட்டுமே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடையாது. டக்குன்னு வந்து கீழே குத்திட்டு இப்படி போயிடுவாங்க, இப்படி கீழே போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. இதுக்குள்ள சம் பேராமீட்டர்ஸ் இருக்கு. அந்த பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு மட்டும்தான் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஓகேவா? லிக்விடிட்டி ஸ்வீப் பார்த்தோமா? பிரேக்கர் பிளாக் என்ட்ரிஸ், பிரேக்கர் பிளாக், ஆர்டர் பிளாக் கான்செப்ட், ஃபேர் வேல்யூ, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா இது நம்ம பெருசா யூஸ் பண்ண போறதே கிடையாது. பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்மளோட மாடல்ல எப்படி, வெயிட் பண்ணுங்க, நம்மளோட மாடல்ல இதெல்லாம் எல்லாமே இன்க்ளூடடா ஆயிரும். இங்க பாருங்க, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் கொடுத்துட்டு ஒரு மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி வருது. இது வந்து ஒரு பக்கா இன்டியூஸ்மெண்ட். ஓகேவா? இப்ப நம்மளோட மாடலை நான் இப்படி டிரா பண்றேன். டிரா பண்ணோடனே 0.71% வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரிஸும். ஓகேவா? இந்த இடத்துல மார்க்கெட் என்ட்ரி ஆக போகுது. நம்மளோடது இன்டியூஸ்மெண்ட் இங்க இருக்கலாம், அது இங்க இருக்கலாம், நம்ம இங்க வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு ப்ராப்பரான இன்டியூஸ்மெண்ட். என்ட்ரி மாடல் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? நம்மளோட கோர்ஸ் கூட கம்பைனான என்ட்ரி மாடல். ஏன்னா இந்த இந்த மாடலோட பேரே என்ன? என்ட்ரி மாடல் தான். ஓகேவா? டே 4ல பக்காவான ஒரு என்ட்ரி மாடல கையில கொடுத்துருவேன். ஓகேவா? இது என்னது? ஒரு ப்ராப்பரான இன்டியூஸ்மெண்ட். ஓகேவா? இது என்னது? ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப். நான் இப்ப எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்? இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் என்ட்ரி வச்சுலாம் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்து ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், நீங்க எல்லாரும் இது எம்எஸ்எஸ்ன்னு சொல்லலாம். உங்களுக்குன்னு ஒரு ஒரு பேர் வச்சிருப்பீங்க. ஓகேவா? பேர் முக்கியம் இல்ல, கான்செப்ட் முக்கியம். அதே போல நோட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் இல்லாம யாராவது வீடியோ பாத்தீங்கன்னா அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிட்டு நோட் எடுத்துட்டு வந்து பாருங்க. ஓகேவா? ஸ்ட்ரக்சர்லாம் ஸ்கேல் பென்சில்ல வரீங்க, ப்ராப்பரா இருக்கும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா கூட அந்த நோட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ரைட்டு. இப்போ இந்த இடத்துல முக்கியமான ஒருத்தர் வேணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட். இந்த பிரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் நிறைய பேர் இந்த இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? வெயிட் 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 இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் ப்ரீமியம், இதெல்லாம் டிஸ்கவுண்ட். கைஸ், இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் டெலீட் பண்ணி கடாச்சிட்டு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ப்ரீமியம்ல இது வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரீமியம், இது எக்ஸ்ட்ரீம் டிஸ்கவுண்ட். இதுக்கு நம்ம 50% மேல இருந்தா செல் அடிப்போம், 50% கீழே இருந்தா பை அடிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இங்க இருக்கு மார்க்கெட்னா இப்படி வருது. அப்போ நம்ம என்ன அடிக்கணும்? செல் அடிக்கணும். செல் அடிச்சோம்னா நேரா 50%ல டேப் ஆயிட்டு மார்க்கெட் என்ன ஆகும்? இப்படி நம்மளுக்கே உடச்சிட்டு போயிடும். இந்த மாதிரி நான் எத்தனை என்ட்ரி எடுத்திருப்பேன் லைவ் மார்க்கெட்லன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ என்ட்ரி நான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ரிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு மாடல் எடுத்துட்டு வந்து கொடுக்குறது. இப்போ அதே நீங்க ஒழுங்கா யூஸ் பண்ணலன்னா எப்படி? ஓகேவா?
அதே போல லைவ்ல ஈச் அண்ட் எவ்ரி திங்மே உங்களுக்கு டீச் பண்ணப்படும் லைவா. ஒரு என்ட்ரிஸும் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லி நான் லைவாவே என்ட்ரி டேப் ஆகுறது, என்ட்ரி டார்கெட், ஸ்டாப் லாஸ், வாட் எவர் ஸ்டாப் லாஸ் ஆனா கூட நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன காட்டுவேன், ஓகே இந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் லாஸ் விழுந்திருக்கு நான் காட்டுவேன். ஏன்னா மேஜரா நியூஸ் டைம்ல தான் அது நடக்கும், இருந்தாலும் சொல்றேன். இப்போ பை அடிக்கணும்னா எக்ஸ்ட்ரீம் டிஸ்கவுண்ட்ல இருந்து தான் பை அடிக்க போறோம், ஓகேவா? அப்போ மார்க்கெட் இந்த 71 ஜோன் ஏன் பர்டிகுலரா இது ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கதான் மேட்ரே இருக்கு. நம்ம படிச்சோம்ல, இந்த பிரேக்கர் பிளாக், ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ, இது எல்லாமே இதுக்குள்ள பைண்டடா இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு ஆர்டர் பிளாக், ஓகேவா? எங்க இருக்கு ஓபி? சரி ஓகே, நம்ம வந்து ஓபினே போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஓபி ஆர்டர் பிளாக். ஓகே, அப்போ எஃப்இஜி இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்கும். நீங்க நம்பலன்னா நீங்க ஒரு 10 ட்ரேட் எடுத்து அந்த 10 ட்ரேட்ல வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஓகேவா? அப்போ இந்த பிளாக்க பிரேக் பண்ணிட்டு திரும்ப போயிருக்குல்ல, அப்போ இது என்னது, இது வந்து ஒரு பிரேக்கர் பிளாக், ஓகேவா? இது வந்து என்னது என்னது சேவ் பண்ணி வச்சிருப்போமே, அது ஒரு பிரேக்கர் பிளாக், ஓகேவா? இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம 71க்குள்ளவே இருக்கும். அப்ப நம்ம இவ்வளோத்தையும் பார்க்கணுமா, இதுல எதுல டேப் பண்ணா வேலிடுலாம் கேட்க கூடாது. இதெல்லாம் டெலீட் பண்ணி கடைசிட்டு சார்ட்டை கிளீனா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சார்ட் கிளீனா இருக்கும், பார்க்கும் போது அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? இந்த 71 ஜோனுக்குள்ள வந்துட்டு நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பை ஜோனை டேப் ஆனாலே போதும். அப்படி ஓகே ப்ரோ 71 வந்துருச்சு ஆனா எக்ஸ்ட்ரீம் பை ஜோன் டேப் ஆகலன்னா பரவாயில்ல, 71க்குள்ள வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல ப்ராப்பரா என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு என்ட்ரி போடலாம், ஓகேவா? இது டைப் 2, ஓகேவா? டைப் 1 வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன் பாருங்க மேல, அந்த மாதிரி எப்படின்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்து 71 டேப் ஆச்சுனாலே எனக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி மேல நம்பிக்கை இருக்கு, என்னோட ஃப்ரேம் ஒர்க் மாடல் மேல நம்பிக்கை இருக்கு, நான் இந்த மாதிரி என்ட்ரி போடுவேன். டேப் ஆனாலே என்ட்ரி போடுவேன். இதே விஷயம் தான் அப்படியே உல்டா, ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப், ஒரு மைனர், ஒரு மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், மார்க்கெட் அங்க இருந்து கீழே வருது, திரும்ப அங்க இருந்து ரிட்டர்ன் வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு கீழே போகுது. இதே விஷயம், ஓகேவா? ஒரே நிமிஷம் திருப்பிக்கலாம். இப்ப பார்த்த அதே விஷயம் தான் எங்க நடந்திருக்கு, இங்க நடந்திருக்கு. நான் வந்து ஒர்க் ஆகுற மாடலை பத்தி தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், ரைட்டா? ஏதோ ஏனோ தோணுன்னு ஒரு கான்செப்டை சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம், பட் நீங்க அதை யூஸ் பண்ணி பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருவீங்க, என்ன ப்ரோ இது இந்த மாதிரி இருக்கு, இது ஒர்க்கே ஆகலையே அப்படின்ட்டு உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும், ரைட்டா? சேம் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப், ஒரு மைனர், ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான். அப்ப மேஜர் எங்கன்னு கேட்டீங்கன்னா மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்க இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு கண்ணிலேயே பார்த்து அந்த என்ட்ரியை ரிஃபைன் பண்ண கத்துக்கணும், ஓகேவா? மார்க்கெட் அழகா கீழே இருந்து மேல வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் கொடுத்துட்டு ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு ஒரு மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு, கொடுத்து பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. அப்ப நமக்கு என்ன சொல்ல வராங்க, எப்பா நான் மேல எல்லாம் போறது இல்ல, என்கிட்ட அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இல்ல, என்கிட்ட ஃபியூல் இல்ல, பயாஸும் வேற செல்லில் இருக்கு, ஏன்னா செல் அடிச்சு விட்டுருங்கப்பான்னு சொல்லு. ஸோ எப்படி செல் அடிப்பீங்க, அதாவது மார்க்கெட் கீழே போனோம்னா பிஎஸ்எல் வந்து அதாவது வைசல் லிக்விடிட்டியை எடுத்திருக்கும். அப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட்ன்றதே என்னது, ஃபர்ஸ்ட் படிச்சவங்களுக்கு தெரியும், நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு, இது வந்து ஒரு பிஎஸ்எல், இது வந்து ஒரு எஸ்எஸ்எல், ஓகேவா? இது வந்து ஸ்விங் லோ, அது ஸ்விங் ஹை, இது வந்து ஒரு ப்ராப்பரான எஸ்எஸ்எல், ரைட்டா? அப்போ மார்க்கெட் கீழே போனோம்னா மேல போயிட்டு ஒரு பிஎஸ்எல் எடுத்துட்டு வரணும். அந்த எடுக்கிற பிஎஸ்எல் வெளியில இருக்கக்கூடாது. ஐ மீன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இதை நான் டெலீட் பண்ணிடுறேன், உங்களுக்கு கான்செப்ட் சொல்றேன். நான் என்ட்ரி மாடல் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், ஓகேவா? இது என்னது, ஸ்விங் ஹைல இருக்கிறதுனால இது பிஎஸ்எல், இங்க பை சைடோட லிக்விடிட்டிஸ் இருக்கும். இங்க என்னது கீழே, இது என்னது, இது வந்து நம்ம டைரக்டா எஸ்எஸ்எல்னு வச்சுக்கலாம். அப்படி இது வந்து ஒரு எஸ்எஸ்எல், ஓகேவா? பொதுவான எஸ்எஸ்எல் இது, இதுக்கும் இது எஸ்எஸ்எல் தான், இதுக்கும் இது எஸ்எஸ்எல் தான், ஓகேவா? இப்போ என்ன மேட்டர்ன்னு நான் சொல்றேன் பாருங்க. மார்க்கெட் இங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து மைனர் லிக்விடிட்டி ஸ்வீப் கொடுத்துருச்சு, மைனர் மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு, கொடுத்துட்டு
அங்க இருந்து மார்க்கெட்டு நேரா போய் ஒரு பிஎஸ்எல் லிக்விடிட்டியை எடுத்துட்டு, அதாவது கீழே போறதுக்கு பெட்ரோல். ஓகேவா? நம்ம பாஷையில அது பெட்ரோல். ஓகேவா? ஏன்னா லிக்விடிட்டின்றதே என்னது? நம்ம புரியுற மாதிரி சொன்னா, நம்ம ஊர்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு தேவையான ஃபியூல். மார்க்கெட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா அது பேர் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? பைக்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பெட்ரோல் வேணும், ஃபியூல் வேணும்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஃபியூல் இது. நேரா இங்க இருந்து அந்த மார்க்கெட்டு ஏன் போயிட்டு இந்த பிஎஸ்எல் எடுக்குதுன்னா, பை சைட் லிக்விடிட்டியில இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் இங்க இருக்கிற பையர்ஸோட இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு, இங்க இருக்கிற ஸ்டாப் லாஸ், அதுக்கப்புறம் வாட் எவர் எல்லாத்தையுமே இங்க இருந்து இந்த லிக்விடிட்டி எல்லாத்தையும் பர்ஜ் பண்ணிட்டு, அதாவது பர்ஜ் லிக்விடிட்டி கிராப், லிக்விடிட்டி ஸ்வீப், லிக்விடிட்டி பர்ஜ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி ஹண்ட், லிக்விடிட்டி பூல், லிக்விடிட்டி கிராப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் கீழே விழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வந்தே ஆகணும். ஓகேவா? அப்ப ஏன் இதை இன்டியூஸ்மெண்ட்னு சொல்றீங்கன்னா, ஸ்ட்ரக்சருக்கு வெளியில, அதாவது எக்ஸ்டர்னலா பிஎஸ்எல், எஸ்எஸ்எல்ன்றது எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியோட இங்க பாருங்க, நான் நான் எழுதியே சொல்லிடுறேன் பாருங்க. எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எது எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிஎஸ்எல்லும் இந்த எஸ்எஸ்எல்லும் தான். ஓகே, இன்டர்னல் லிக்விடிட்டி அப்ப எது? இன்டர்னல் லிக்விடிட்டி எதுன்னு இப்ப சொல்றேன் பாருங்க. இங்க வச்சுக்கலாமா? ஓகே. அப்போ இன்டர்னல் லிக்விடிட்டி எது? இன்டர்னல் லிக்விடிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிஎஸ்எல்லும் இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்கு. ஓகேவா? நம்ம எஃப்இஜி வச்சுலாம் என்ட்ரி போட போறது இல்ல. அது வேற கதை. ஓகேவா? எஃப்இஜி, ஆர்டர் பிளாக் இதெல்லாம் நம்ம சும்மா கூட யூஸ் பண்ண மாட்டோம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். பட் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணவே போறது கிடையாது. ஓகேவா? இந்த இன்டர்னலோட லிக்விடிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு. ஒன்னு இது வந்து என்னன்னு சொல்லுவோம்? பிஎஸ்எல், எஸ்எஸ்எல் ஸ்ட்ரக்சருக்கு வெளியில இருந்தா, ஸ்ட்ரக்சருக்கு உள்ள இருந்தா இது என்னது? இன்டியூஸ்மெண்ட். இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு, அது இன்டியூஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு வீடியோ செப்பரேட்டா நான் போட்டிருக்கேன் நம்ம யூடியூப் சேனல்ல. ஓகேவா? மேல கார்டுல இருக்கும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் தேடி கீடி போய் பாருங்க. ஓகேவா? முக்கியமான கண்டென்ட் எல்லாமே. இந்த இன்டர்னல் லிக்விடிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னே பிடிஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம வந்து இது எஃப்இஜின்னு கூட போட வேணாம். நம்ம வந்து இதை கால்டு பிடி அரே. ஓகேவா? பிடி அரேன்னு போட்டு சைஸை கொஞ்சம் படா சைஸ் ஆயிக்கலாம். ஓகேவா? வெயிட் கலர் மாத்தலாமா? எஸ். இன்டர்னல் லிக்விடிட்டினா ரெண்டு தான். ஒன்னு இன்டியூஸ்மெண்ட், இன்னொன்னு பிடிஆர். எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டினா ரெண்டு தான். ஒன்னு பிஎஸ்எல், ஒன்னு எஸ்எஸ்எல். இப்ப பிஎஸ்எல் இருக்கு, எஸ்எஸ்எல் இருக்கு. கீழ இருந்து மார்க்கெட் நேரா மேல போயிட்டு ஒரு ஐஆர்எல் கலெக்ட் பண்ணிட்டு ஐஆர்எல் இருந்து இஆர்எல் வரும். அப்ப ஐஆர்எல்னா என்ன? ஐஆர்எல்னா இன்டர்னல் லிக்விடிட்டி. இன்டர்னல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணதுன்னா என்ன? ஒன்னு இன்டியூஸ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணும், இல்ல பிடிஆர் கலெக்ட் பண்ணும். இல்ல இந்த இடத்துல பாருங்க, இன்டியூஸ்மெண்ட்டையும் எடுத்து பிடிஆர் எடுத்திருக்கு. ஓகேவா? இதுவுமே என்னது? ஒரு பெர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா? அப்போ எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டினா பிஎஸ்எல், எஸ்எஸ்எல் நம்ம லிக்விடிட்டி கிளாஸ்ல வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அதை பார்க்கலன்னா போயிட்டு நம்மளோட லிக்விடிட்டி வீடியோவும் பாருங்க. அதுல சூப்பரா சொல்லியிருப்பேன் இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னா என்ன, அதுல பிஎஸ்எல், எஸ்எல் எப்படி ஒர்க் ஆகுது, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லிக்விடிட்டிக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இன்டியூஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், மேனிப்புலேஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மேனிப்புலேஷன் பர்டிகுலரா மேனிப்புலேஷன் எங்கெங்க நடக்கும், எப்படி நடக்கும்னு சொல்லி. மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு 4 வீடியோ இருக்குது, லெக்சர் 1, லெக்சர் 2 சொல்லி. ஓகேவா? ஃப்ரீ கண்டென்ட்ன்றதுனால அதை யாரும் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? அது வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ தெரிஞ்சவங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் மாதிரி. நமக்கு வேல்யூ தெரியலன்னா அது ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? ரைட். ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குது, ஒரு மைனர் மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது. மார்க்கெட் மேல இருந்து கீழே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்குது. அதாவது உங்க பாஷையில இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஏன்னா நான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா ஒருத்தர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னுவாங்க. நான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னா அவர் இல்ல அது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னுவாங்க. ஸோ அதனால நான் சிஹெச்னு ஒரு ஃபார்மேட்டை வச்சிட்டேன். ஓகேவா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கூட நான் ஃபுல்லா போடல, ஜஸ்ட் சிஹெச்னு நான் வச்சுட்டேன். ரைட். இந்த இடத்துல வந்த மார்க்கெட்டு எக்ஸ்டர்னல்ல இருந்து நேரா குடுகுடுன்னு இன்டர்னல் போய்
ஐஆர்எல்ல மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு ஐஆர்எல் இது தப தபன்னு அப்படியே என்ன ஆகுது இஆர்எல் நோக்கி வந்து இஆர்எல் உடைச்சிச்சு. இதுதான் ஐஆர்எல் டு இஆர்எல் ஐசிடியோட கான்செப்ட் பிரகாரம். ஓகேவா? பட் இது எங்க ஐஆர்எல் எங்க இஆர்எல் பர்டிகுலரா எப்படி இங்க என்ட்ரி போட்டீங்க? இ1னா என்ன? இது என்னது மேல இந்த குவார்டர்ஸ் எல்லாம் வந்து அதாவது குவார்டர்லி தெரியல நீங்க எப்படி பிரிக்கிறீங்க அப்படின்ற டவுட்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைவ் கிளாஸும் எடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் ஆல்சோ ப்ரொவைட் பண்றோம். ஓகேவா? நீங்க லைவ் கிளாஸா எடுத்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் அதுலயே காம்ப்ளிமெண்டரியா வந்துடும். இல்ல எனக்கு வெறும் ரெக்கார்டட் வீடியோஸ் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. எல்லா கண்டென்ட்டுமே அதுக்குள்ள இருக்கும். 20 வீடியோஸ் 10 பிடிஎஃப் பிளஸ் அது இல்லாம டிஸ்கார்டோட ஆக்சஸ், அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பை வீக்லி 15 நாளைக்கு ஒரு முறை லைவ் செஷன் மாதிரி சும்மா ஒரு 1 ஹவர் கண்டக்ட் பண்ணி யார் யாருக்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கு, என்னென்ன இருக்கு, யார் யார் என்ன தப்பு பண்ணீங்க, லாஸ்டா எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணீங்க, எப்படி போகுதுன்றத மாதிரி சும்மா ஒரு மீட்டப் மாதிரி ஒரு மந்த்லி ட்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ரைட்டா? ஓகே. இப்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. லைவ் பேட்சா இருக்கட்டும். அதே போல 1-to-1 எடுக்கிறீங்களா 1-to-1 எடுக்கிறீங்களா நிறைய பேர் கேக்குறீங்க. கைஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. 1-to-1 கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் செலக்டிவா தான் எடுக்கிறேன். நான் எல்லாரும் கேட்குற எல்லாரையுமே நான் எடுக்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மன்னிச்சிடுங்க. ஏன்னா என்கிட்ட 265 ஃபார்ம் வந்து ஃபில் ஆயிருக்கு. அதுல வெறும் 65 பேரை மட்டும் தான் நான் என்ன பண்ணிருக்கேன் ட்ரெயின் பண்ணிருக்கேன். அப்புறம் ஏன் ப்ரோ மத்தவங்கள நீங்க ட்ரெயின் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா மத்தவங்களோட மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இல்ல. எல்லாருமே மணி மைண்டடா தான் இருக்காங்க. யாருமே இது ஒரு பிசினஸாவோ ஒரு நாலேஜாவோ லேர்ன் பண்ண விரும்பல. ஓகேவா? இந்த வீடியோ கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை யாரெல்லாம் ஃபில் பண்றீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஆஃபர்ல நான் இன்னும் மத்தவங்கள விட ஆஃபர்ல எக்ஸ்ட்ரா ஆஃபர்ல உங்களுக்கு என்ன பண்றேன், நான் வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. இல்ல ப்ரோ எனக்கு வந்து டைம் இருக்கு, ஈவினிங் 5 to 7 நான் ஃப்ரீ தான், 7 to 9 நான் ஃப்ரீ தான், 5 to 7ல இருந்து 1-to-1 போகும். ஓகேவா? ஆல்ரெடி இந்த வீக் ஃபுல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீக்குக்கு ஒரு கிளைண்ட் இப்போ ஸ்லாட் புக் பண்றதா சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஓகேவா? இல்ல அப்படி அவர் புக் பண்ணலன்னா நீங்க யாராச்சும் ஒருத்தர் புக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல தான் போயிட்டு இருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் இருக்கும். அதனால தான் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு வர சொல்றேன். ரைட்டா? ரைட் கைஸ். ஸோ இப்போ நம்ம கண்டென்ட் குள்ள போலாம். அப்போ எக்ஸ்டர்னல்னா பிஎஸ்எல் எஸ்எஸ்எல் அப்படியே மைண்ட்ல ஓடணும். இன்டர்னல்னா இன்டியூஸ்மெண்ட் பிடிஏரி. இது எல்லாமே பெய்ட் கோர்ஸ்ல கொடுக்குறது. அதோட ஒரு சாம்பிள தான் கொடுக்குறேன். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க பெய்ட் கோர்ஸ்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. வெறும் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வீடியோலயே இவ்வளவு கண்டென்ட் இருக்குன்னா லைவ்ல பர் டேக்கு 2 to 2.5 ஹவர்ஸ்க்கு மேல கிளாஸ் போகுது. சம்டைம்ஸ் எப்பயாவது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஒரு 2.5 ஹவர் போயிடும். நார்மல் டேஸ்ல 2 ஹவர்ஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க தான் பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ பண்ணிக்கணும். ரைட்டா? ரைட்டு. அப்போ இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் எவ்வளவு முக்கியம்? இன்டியூஸ்மெண்ட்ன்றது என்னது? ஒரு பிஎஸ்எல். அந்த பிஎஸ்எல் எடுத்துட்டு மார்க்கெட் பீடி ஏரியால இங்க டேப் ஆயிருக்கு. பட் சம்டைம்ஸ் பீடி ஏரியால டேப் ஆகும் கூட வரலாம். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டா போதும். இவ்வளோ ஸ்ட்ரக்சரை நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், நம்மளோட டிஎஸ்டி மாடலை இங்க டிரா பண்றேன். ஓகேவா? டிரா பண்ணிட்டு இந்த இடத்துல டிஎஸ்டின்னு கொடுத்தோம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துடும், ரைட், நெட்வொர்க் இஷ்யூ. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நிறைய லேக் இருக்கு. ஓகேவா? என்னன்னு தெரியல, செக் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி கொடுத்த உடனே என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் எல்லாமே பெர்ஃபெக்டா வந்துருச்சு. எனக்கு இங்க இன்டியூஸ்மெண்ட் எடுத்து மார்க்கெட் இதுக்குள்ள போனோடனே நான் என்ட்ரி போடல. ஏன் போடலன்னா எனக்கு என்னோட ஜோன், அதாவது இங்க கை வைக்கிறேன் பாத்தீங்களா இந்த கேண்டில், இந்த கேண்டலுக்கு முந்தின கேண்டிலே நான் என்ட்ரி போட்டுருவேன் எப்பயுமே. ஓகேவா? ஏன் இந்த இடத்துல நான் என்ட்ரி போடலன்னா சப்போஸ் இங்க வந்தது நேரா மேல போயிட்டு இதை கூட ஸ்வீப் பண்ணிட்டு வரலாம். இங்க பாருங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்டியூஸ்மெண்ட் ஏன் முக்கியம்னா இப்ப இன்டியூஸ்மெண்ட் இங்க இல்ல, ஐஆர்எல்ஏ பிடிஆர்ஏ இருக்கு. ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட்டே இல்லைன்னா இந்த பிடி ஏரியாலாம் பெருசா மார்க்கெட் ரெஸ்பெக்டே பண்ணாது. என்ன தெரியுமா நடக்கும், கீழே இருந்து வந்த மார்க்கெட், ஒரே நிமிஷம் கலர் மாத்திக்கலாம். ஓகே, இப்படி கீழே இருந்து வர மார்க்கெட்டு, வெயிட், இப்படி வந்து நேரா போயிட்டு, ஏன்னா பிஎஸ்எல் எடுத்துட்டு தான் மார்க்கெட் கீழே போகும் எஸ்எஸ்எல் நோக்கி. அப்போ உள்ள பிஎஸ்எல் இல்ல, இன்டர்னலா ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா நேரா என்ன பண்ணும், போயிட்டு இந்த பிஎஸ்எல் எடுத்துட்டு
மார்க்கெட் இப்படி இந்த எஸ்எஸ்எல் நோக்கி ஓடும். இதைத்தான் நம்ம எதுல படிப்போம்னா லிக்விடிட்டி கிளாஸ்ல ஸ்டாப் லாஸ் ஹண்ட்னு ஒரு மேட்டர் இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படின்னு சொல்லி. அது ஏன் நடக்குதுன்னா அதே போல இங்க பாருங்க, இன்டியூஸ்மெண்ட் அண்ட் ட்ராப் என்ட்ரிஸ்ன்னு போட்டிருக்கோம், ஸ்டாப் லாஸ் ஹண்ட்னு போட்டிருக்கோம். இந்த இன்டியூஸ்மெண்ட் இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸை இன்டியூஸ்மெண்ட்டை அதுவே கன்சிடர் பண்ணிக்கும், எடுத்துக்கும். ஏன்னா அவன் கீழே போகணும். பயா செல்லு, ஸ்ட்ரக்சரு செல்லு, லிக்விடிட்டி ஸ்வீப், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எல்லாம் நடந்துச்சு. ஓகேவா? இன்டர்னலா லிக்விடிட்டி இல்லைன்னா இந்த பிஎஸ்எல்ல மார்க்கெட் உடைக்காது. ஏன்னா அவனோட பிளான் என்ன, கீழே போகணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அப்ப அவனுங்களுமே ஸ்டாப் லாஸ் இங்க தான் வச்சிருப்பானுங்க, இந்த பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே. அப்போ அவங்க எப்படி அவங்களோட ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு உடைப்பாங்க? ஒரு $1000 வச்சு ட்ரேட் பண்ற நம்மளே இங்க எடுத்தோம்னா இங்க என்ட்ரி போகணும்னு அவ்வளோ விஷயத்த பண்றோம். அப்போ $1 trillion வச்சு ட்ரேட் பண்றவங்க எப்படி பண்ணுவாங்க? ஓகேவா? அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் அவங்க உடைக்க மாட்டாங்க. ரைட்? இவ்வளவு தூரம் புஷ் பண்ணி ஒரு ஸ்வீப் ஒன்று எடுத்துட்டு இங்க இருந்து புஷ் அடிப்பாங்க. ஓகேவா? அதனாலதான் இன்டியூஸ்மெண்ட்ன்றவன் ரொம்ப முக்கியம். இவன் இல்ல, இன்டியூஸ்மெண்ட்டே இல்ல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன், என்ட்ரியை அவாய்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு மாடல் இருக்கு. ஓகேவா? அந்த மாடலை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவேன். அதாவது ஒரு இன்டியூஸ்மெண்ட் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் மாடல் ஒன்று இருக்கு. நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு மாடல் ஒன்று இருக்கு. இன்டியூஸ்மெண்ட் இல்லைன்னா என்ன கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி போடணும்னு சொல்லி. ரைட்டா? ஓகே கைஸ், அப்போ நம்ம ஒரு சிம்பிளான என்ட்ரி மாடலை இங்க நான் வரைகிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு செல்ல இருந்து மார்க்கெட் வருது இப்படி. ஓகேவா? இது என்னது, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இது பிஓஎஸ். எப்ப இது பிஓஎஸ்னா இவ்வளோ தூரம் போயிட்டு இப்படி வர வரைக்கும் தான். இதை உடைச்சிட்டாங்க அப்படின்னா இது பிஓஎஸ் கிடையாது, இது லிக்விடிட்டி ஸ்வீப். இது லிக்விடிட்டி ஸ்வீப்னா இது மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இது மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்த உடனே நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்மளோட டிஎஸ்டி மாடலை இங்க டிரா பண்ணிடணும். ஓகேவா? டிரா பண்ணிட்டு கரெக்டா 71ல நமக்கு என்ட்ரி. ஓகேவா? அதுக்கு போல மார்க்கெட்ல இப்ப இங்க இந்த இடத்துல என்ன இல்ல, கீழ இருந்து மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டா போயிருக்கு, இங்க இன்டியூஸ்மெண்ட்டே இல்ல. இப்ப இந்த இடத்துல என்ட்ரி போடலாமான்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்ச மாடலை வச்சு என்ட்ரி போடலாம். ஆர் அதர்வைஸ் இந்த என்ட்ரி ஸ்கிப் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ, இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகேவா? ஒரே நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அப்ப நான் எப்படி என்ட்ரி போடணும்னு கேட்டீங்கன்னா இப்படி வருது. ஓகேவா? இது என்னது, ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப். கரெக்டா? இது என்னது, ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணும்போது தெள்ள தெளிவா நோட் பண்ணணும், சும்மா கடமைக்கு நோட் பண்ணக்கூடாது. ரைட்டா? அப்ப இது என்னது, ஒரு மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அப்போ இது என்னது, ஒரு ப்ராப்பர் இன்டியூஸ்மெண்ட். இன்டியூஸ்மெண்ட்னா என்னன்றது வீடியோ லாஸ்ட்லயே நான் வந்து நம்மளோட சேனல்ல போட்டேன். ஓகேவா? பார்க்கலன்னா போய் தயவு செஞ்சு ஒரு 8 பார்த்துருங்க. எதுக்கு நான் இத்தனை வாட்டி சொல்றேன்னா அது எல்லாமே கோல்டு. ஒரு இன்டியூஸ்மெண்ட்டோட கான்செப்ட் கோல்டு மாதிரி. ஏன்னா நமக்கு அது தெரிஞ்சாதான் எடுத்துட்டு மேல போவானா, இல்ல இதை எடுத்துட்டு எப்படி எடுத்துட்டு மேல போவானா, இல்ல இது எடுத்துட்டு இப்படி உடைச்சிட்டு இப்படி போவானா, இல்ல இத உடைச்சிட்டு இப்படியே சுத்திட்டு திரும்ப இப்படி கீழே போயிடுவானான்னு நமக்கு எப்ப தெரியும்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் இருக்கா இல்லையான்றதை வச்சுதான் கன்ஃபார்ம் பண்ணணும். இது கூட குவார்டர்லி தியரி ஆட் பண்ணும் போது ஒரு ரிசல்ட் ஒன்று கிடைக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ கான்செப்ட் இதுதான். நீங்க குவார்டர்லி தியரியை கொஞ்சம் ப்ராப்பரா படிச்சு ப்ராப்பரா லேர்ன் பண்ணி, நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடலை லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா ட்ரெயின் எடுத்து ரிசர்ச் பண்ணி நிறைய பண்ணி எல்லா ஏகப்பட்ட விஷயத்தையும் இதுக்குள்ள ஆட் பண்ணி ஒரு 2 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ரேஷியோல தான் இருக்கேன். ஓகேவா? எதுக்கு நான் இதை உங்ககிட்ட இங்க மென்ஷன் பண்றேன்னா, நீங்க புதுசா வந்து இந்த மாடலை லேர்ன் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி இதுல நீங்க ஒரு சரித்திரம் எல்லாம் படைக்க வேணாம். ஓகேவா? சிம்பிள் கான்செப்ட். ஆல்ரெடி
இந்த உலகத்துல டயர் கண்டுபிடிச்சாச்சு, வீல் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? வீல்ன்றது அந்த சர்க்கிள், ஒரு வீல் கண்டுபிடிச்சாச்சு. நீங்க ஏன் திரும்ப போய் ஒரு சக்கரத்தை கண்டுபிடிக்கிறத பத்தி யோசிக்கிறீங்க? அந்த கண்டுபிடிச்ச சக்கரத்தை வச்சு நீங்க ஏதாவது புதுசா பண்ண பாருங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு கான்செப்ட்? ஆல்ரெடி வந்து வீல் கண்டுபிடிச்சிட்டாங்க. வீலை வச்சு நீங்க சைக்கிள் உருவாக்கலாம், பைக் உருவாக்கலாம், கார் உருவாக்கலாம் தான் யோசிக்கணுமே தவிர, இல்ல இல்ல நான் போய் புதுசா ஒரு வீல் உருவாக்க போறேன், திரும்ப ரவுண்டா வந்து கட் பண்ண போறேன், இந்த வீலை விட அந்த வீல் வந்து இன்னும் நல்லா சர்க்கிளா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா கான்செப்ட் போயிடும், டைம் போயிடும். ரைட்டா? ஆல்ரெடி நான் ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு ஃபைன் பண்ணி 5 வருஷமா ஃபில்டர் பண்ணி கையில வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அந்த விஷயத்த வாங்கி அந்த விஷயத்து கூட உங்களோட டேலண்ட்டை வச்சு நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணலாமே தவிர, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து போய் ஒரு கான்செப்டை உருவாக்க போறேன், நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து போய் லேர்ன் பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா தட்ஸ் யுவர் விஷ். உங்க டைம் எல்லாமே வேஸ்ட் ஆக போறத யாராலும் தடுக்க முடியாது. ரைட்டா? ஆல்ரெடி அதுதான் நான் சொல்றேனே, ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதை எடுத்து நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து சிம்பிளா இத்தனை வருஷம் உழைப்ப கையில கொடுக்குறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ரைட்டா? ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ட்ரி மாடல்ல நம்ம என்ன பாக்குறோம்னா, ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் இல்லையா, என்ட்ரி போவாது. ஏன்னா இவ்வளவு தூரம் போனவன் இந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டான், வந்து திரும்ப கீழே உடச்சிட்டு தான் போவான். ஓகேவா? இது எப்படி எப்படி உடைப்பானா, இங்க பாருங்க. இது வந்துட்டு இருக்கானா, இது வந்துட்டு இருக்கானா, இது வந்துட்டு இப்படி மேல உடைப்பான். நம்ம என்ன நினைப்போம், இந்த கான்செப்ட் மாதிரி லிக்விடிட்டி ஸ்வீப் மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சுன்னு நினைப்போம். நடந்து இப்படி டேப் ஆயிட்டு மேல பறக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் அப்படிலாம் ஆகாது. லிக்விடிட்டி ஸ்வீப் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு வரைஞ்சு வச்சிருப்போம். ஆனா அவன் இப்படி திரும்ப கீழே உடைப்பான். கீழே உடைச்சிட்டு இதை லிக்விடிட்டி ஸ்வீப் இதை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு போட்டு உள்ள புகுந்து இப்படி ஒரு செல் என்ட்ரி போட்டு போவான். கரெக்டு தான். பயாசு செல்லு, ட்ரெண்டு செல்லு. அப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ட்ரெண்ட் வைஸ்ல இது ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப், இது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதே போல நம்மளோட டிஎஸ்டி மாடல் டிரா பண்ணோம்னா எஸ், என்ட்ரி கரெக்ட் தான், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா நம்ம இந்த இடத்துல மைனருக்கும் மேஜருக்கும் வித்தியாசம். இந்த மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை வச்சு மட்டும்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மேஜரா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கும். ஓகேவா? இது நேத்து வந்து ஒரு ஒரு செம்ம ஒரு குழப்பத்தை கிரியேட் பண்ண விஷயம். இது கோல்டுல காட்டுறேன். இது வந்து இன்னைக்கு தேர்ஸ்டே அப்போ இன்னைக்கு கோல்டுல கிடைச்சது. ஆனா இந்த என்ட்ரி நான் போடல, எடுக்கல. ஓகேவா? ஏன்றதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. பட் இப்போ ரீசன் எல்லாம் முக்கியம் இல்ல, டைம் ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? இது வந்து இன்னைக்கு கோல்டோட நான் என்னோட செட்டப். இது இது வந்து ப்ராப்பர் இன்டியூஸ்மெண்ட். இது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப். இங்க ஏன் என்ட்ரி எடுக்கலன்றது என்னோட இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேவா? என்னோட மென்டார்ஷிப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் நான் ஏன் என்ட்ரி எடுக்கல. நல்ல என்ட்ரி தான், பட் இருந்தாலும் நான் எடுக்கல. ஓகேவா? இது வந்து என்னது, ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். லிக்விடிட்டி ஸ்வீப் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. மார்க்கெட் கரெக்டா கீழ இருந்து மேல போயிட்டு ஒரு இன்டியூஸ்மெண்ட்லாம் எல்லாம் ப்ராப்பரா கிரியேட் பண்ணிட்டு வந்துருச்சு. ஓகேவா? பட் இது எடுக்கிறதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்கு. ஏன் இந்த என்ட்ரி எடுக்கல, ஏன் எடுக்கணும் அப்படின்றத தாண்டி நிறைய வேல்யூ ஆடட் கண்டென்ட்ஸ் இருக்கு. அதனால நம்ம இதை பத்தி இப்ப பேச வேணாம். நேத்து கோல்டு என்ட்ரிக்கு போகலாம். ஓகேவா? இது வந்து நேத்து கோல்டோட என்ட்ரி. ஒரு பிரமாதமான என்ட்ரி. ஓகேவா? ஆனா ஒரு சின்ன பிரச்சனை. நீங்க பாருங்க, லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துருச்சு. ஓகேவா? ஓகேவா? லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துருச்சு. மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சு. மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது. பட் இந்த இடத்துல என்ன இல்ல, ஜூம் அடிக்கவா? இந்த இடத்துல என்ன இல்ல, பாடி க்ளோஸ் இல்ல. ஸோ பாடி க்ளோஸ் இல்லைனாலே நம்ம வந்து எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் டைம் எடுக்க மாட்டோம். ஓகேவா? இதுக்கு நிறைய இருக்கு, நம்ம கம்யூனிட்டிக்குள்ள வந்தீங்கன்னா தான் படிக்க முடியும். ஓகேவா? பாடி க்ளோஸ் இல்ல. இஃப் இன் கேஸ் இதுல லைட்டா இப்படி ஒரு பாடி க்ளோஸ் இருந்திருந்தா இந்த என்ட்ரி இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். பட் இந்த பாடி க்ளோஸ் இல்ல. ஆனா மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. கரெக்டா மேல போனா வந்தான், இன்டியூஸ்மெண்ட் பக்கா இன்டியூஸ்மெண்ட் வந்தான், சூப்பரா இன்டியூஸ்மெண்ட் எடுத்தான். ஷூட். கரெக்டா கீழ இருந்து சக்க சக்க சக்கன்னு போயிட்டு முடிச்சுட்டு, அதாவது இங்கேயே முடிஞ்சிச்சு என்ட்ரி. இது நேத்து கோல்டு என்ட்ரி. இது வந்து லைட்டா கொஞ்சம் கான்ட்ரவர்சி கிரியேட் ஆயிடுச்சு, அதுவும் நம்மளோட என்ட்ரி ஜோன்ல. E1ன்றது ஒரு என்ட்ரி ஜோன் தான், E2ன்றது ஒரு என்ட்ரி ஜோன் 2. ஓகேவா? ரைட் காய்ஸ். அப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்
நம்மளோட ஃப்ரீ கண்டென்ட்டை வச்சு நான் சொல்றேன் எப்படி பார்க்கணும்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல 4 வீடியோ போட்டிருக்கேன். அதுல குறைஞ்சது ஒரு 2 வீடியோவாவது ஃபுல்லா முடிங்க. ஓகேவா? அப்படி இல்ல 4மே பாக்குறீங்கன்னா பாருங்க. லிக்விடிட்டிக்கு 3 வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லிக்விடிட்டினே போட்டிருப்பேன். இன்னொன்னு மேனிப்புலேஷன் போட்டிருப்பேன். இன்னொன்னு என்ன போட்டிருப்பேன்? லிக்விடிட்டி, மேனிப்புலேஷன், இன்டியூஸ்மெண்ட். ஐஎன்டின்னு போட்டுக்கலாம். இன்டியூஸ்மெண்ட்னு போட்டிருப்பேன். நம்மளோட ஃப்ரீ யூடியூப் வச்சு சொல்றேன். ஃப்ரீ சேனல்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா? சோர்ஸ் அதை வச்சு சொல்றேன் நான். ரைட்டா? இதை பார்த்துட்டு இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி மாடல் ஸ்ட்ரைட்டா போயிடுங்க. என்ட்ரி மாடல்ல உங்களுக்கு ஒரு 3-4 என்ட்ரி மாடல் கொடுத்துருப்பேன். லாஸ்டா XAU USD வந்து பாத்தீங்கன்னா ரீகேப் கொடுத்துருப்பேன். இது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா முடிச்சீங்கன்னா ஒரு 20% நீங்க ட்ரேட் பண்ண கத்துக்கிட்ட மாதிரி. ரைட்டா? ஸோ ப்ராப்பரா ட்ரேட் பண்ணுங்க. அவ்வளவுதான் இன்னைக்கான கண்டென்ட். ஒரு என்ட்ரி மாடலை ப்ராப்பரா லேர்ன் பண்ணிருப்பீங்க நானும் நம்புறேன். ரைட்? இதுதான் கைஸ் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி தான் நம்ம இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா போயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, நம்ம இங்க என்ட்ரி எடுத்துட்டு கூட இதுல டார்கெட் வைக்காம, அதாவது இதுல டார்கெட்டே போதும், பட் நீங்க அடுத்தடுத்த எஸ்எஸ்எல்ல முடிஞ்ச அளவுக்கு நீங்க கவர் பண்ணி கூட எடுக்கலாம். பட் நம்மளோட டிஎஸ்டி வந்து 1:2 தான் வந்து எப்பயுமே சஜஸ்ட் பண்ணும். அதுக்கு மேல அந்த 1:10, 1:15, 1:100 அதெல்லாம் வந்து நம்ம கையில கிடையாது. யாராவது அப்படி ஏதாவது கனவு வச்சிருந்தீங்கன்னா மறந்துட்டு வாங்க. ரைட்டா? ஓகே ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லபடியா ஒரு அக்கௌண்ட் எடுத்து சூப்பரா கிளியர் பண்ணுங்க. நம்மளோட மாடலே அக்கௌண்ட் கிளியர் மாடல் தான். ப்ராப்பரா ஒரு அக்கௌண்ட் கிளியர் பண்ணிட்டு டிசிப்ளின் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மாடல் வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஓகேவா? ஸோ டிசிப்ளினை மட்டும் வளர்த்துட்டு யாராவது நம்மளோட லைவ்ல ஜாயின் பண்றீங்கன்னா பேஷன்ஸ் இல்லைன்னா தயவு செஞ்சு வராதீங்க. என்ன ப்ரோ இவ்வளவு ஆஷா சொல்லிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, எஸ், இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு பேஷன்ஸ்ன்றது ஒன்று இல்லவே இல்லை. முக்கியமா டிசிப்ளின் 0 தான் இருக்கு. நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சிலர் நான் என்னோட மென்டார்ஷிப்ல பார்த்தது வரைக்கும் சொல்றேன். கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இருந்தா மட்டும் ட்ரேட் பண்ணுவாங்க. வந்துட்டு இங்க ஆச்சா போச்சான்னு சொன்னா இது வந்து குக்கிங் சேனல் இல்லை. ஓகேவா? ஃபாஸ்டா வச்சுட்டு குக் பண்ணி கொடுக்குறது, குக் பண்றது கூட லேட் ஆகும். ரைட்டா? ஸோ பொறுமை இருந்தா மட்டும் நம்ம மென்டார்ஷிப்பை அணுகுவோம். கீழே வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மஸ்ட் ஃபில் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, வேணும்னா எடுத்து மெசேஜ் பண்ணுங்க. கால் பண்றதுக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணிட்டு பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமோட நம்மளோட அக்கௌண்ட் இருக்கும், பிளஸ் அதையும் போய் பாருங்க. ஓகேவா? ஓகே ட்ரேடர்ஸ், உங்க எல்லாரும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ்ல இருந்து உங்க சுனில்குமார். பாய்.